Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 5 Exercise number 5.7ல Question number 6ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸ் அதோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Question number இதுல வந்து find the second order derivative கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். முதல்ல கொடுத்திருக்க கொஸ்டின் வந்து y ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். y is equal to e power x multiplied by sin ax அப்படின்றது கொஸ்டின். 5x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருக்குல்ல, அப்ப அது யூவின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணும். அதாவது யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வி அப்படியே எழுதிக்கணும். அப்புறம் யூ அப்படியே எழுதிட்டு வி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எப்பவுமே மல்டிபிள் இருந்தா இதான் ரூல். இ பார் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இ பார் எக்ஸ் தான். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ். இதெல்லாம் பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம். இப்போ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் இ பார் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதே இ பார் எக்ஸ் தான். இது வந்து v sin 5xன்றதை அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் இப்போ e par x அப்படியே எழுதிட்டு sin 5x டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்படி பண்ணும்போது cos 5x அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது x இருந்தா கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். நீங்க 5x இருக்குல்ல, 5x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 5 வரும். அதை இங்க நம்ம டெஃபினட்டா எழுதணும். ஸோ எழுதியாச்சு. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ண போறோம். திருப்பியும் இதே கொஸ்டினை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது இந்த dy by dxன்றது d squared y by dx squared ஆயிடும். நம்ம இதை வந்து y dash அப்படின்னு எழுதிக்கலாமா, இதை y double dashன்னு எழுதிக்கலாமா? டெஃபினட்டா நீங்க எழுதிக்கலாம். இப்போ இது பாருங்க, இது e power x sin x, திருப்பி இது uv பேட்டர்ன்ல இருக்கு. இதை நம்ம uv ல தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இது செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணும்போது இது திருப்பி uv மாதிரி இருக்கு. முதல்ல e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x sin 5x அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து e power x அப்படியே எழுதிட்டு sin 5x டிஃபரன்ஷியேட் பண்ணும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. அப்ப sin 5xக்கு cos 5xன்னு வரும். திருப்பியும் 5x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 5. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிளஸ் இங்க இருக்க இந்த 5 இருக்குல்ல, இது வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட். இது அப்படியே தான் இருக்கும். இது எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த e power x sin 5x டிஃபரன்ஷியேட் பண்ணும். மறுபடியும் uv பேட்டர்ன்ல தான். e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x cos 5x அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் இப்போ இந்த e power x அப்படியே எழுதிட்டு cos 5x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா sin 5x அப்படின்னு கிடைக்கும். ஆனால் மைனஸ் sin 5x கிடைக்கும். திருப்பி 5x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 5 வரும். அந்த 5 நம்ம இப்படி எழுதி இருக்கணும். இது கொஞ்சம் ஷார்ட்டா எழுதிக்கலாம். இப்போ இது வந்து e power x sin 5x அப்படின்னு இருக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம்ல ஒரு 5 ஒரு e power x, ஸோ 5 e power x cos 5x அப்படியே கூட எழுதலாம். ஆனால் இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இந்த 5 உள்ள எடுத்துட்டு போகும்போது 5 e power x cos 5x அப்படின்னு ஒரு டேர்ம் கிடைக்குது. இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்கு, 5 e power x இருக்கு. வெளியில இருந்து ஒரு 5 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 25 e power x sin 5x அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல லைக் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தோம்னா இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். ஏன்னா இங்கேயும் 5x cos 5x இருக்கு, இங்கேயும் cos 5x இருக்கு. இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் பாருங்க. இங்க வந்து e power x, இங்கே e power x sin 5x இருக்கு. இதுல வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது 10 e power x cos 5x அப்படின்னு கிடைக்கும். இந்த e power x sin 5x டேர்ம்ஸ் இங்க மைனஸ் 25 இங்க பிளஸ் 1 இருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 24 e power x sin 5x அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதான் நம்மளோட y டபுள் டேஷ். இதுல வந்து ரெண்டு பேர்கிட்டயுமே வந்து e power x காமனா இருக்கு, 2 டேபிளும் காமனா இருக்கு. 2 e power x வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ள 2 கூட 5 மல்டிபிள் பண்ணாதான் 10 வரும். அப்போ உள்ள 5 போடணும். மைனஸ் இங்க 24 இருக்கு, 2 கூட 12 மல்டிபிள் பண்ணா கிடைக்கும். e power x வெளியே எடுத்தாச்சு. இங்க sin 5x மட்டும் இருந்திருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஷார்டஸ்ட் ஃபார்ம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல கொடுத்துருக்க கொஸ்டின் ஒய்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். e power 6x cos 3xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம். இது பாருங்க, ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருக்கு, e power 6xம் cos 3xம். ஸோ யூவில தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். u dash v uv dash தான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx அப்படின்னு கிடைக்கும். இதுல முதல்ல e power 6x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power 6x வரும். அதுக்கப்புறம் 6x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 6 வரும். அதை எழுதிக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சா, ரெண்டாவது டேர்மை எதுவுமே பண்ணாம அப்படியே எழுதியிருக்கணும். பிளஸ் இப்போ e power 6x அப்படியே எழுதிட்டு cos 3x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x. அப்போ இங்க மைனஸ் sin 3x அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் இந்த 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 3 வரும். அதையும் அவங்க எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. ஸோ இதோட டேர்ம்ஸ் வந்து 6 டைம்ஸ் e power 6x cos 3x அப்படின்னு இருக்கு இந்த டேர்ம். இதுல மைனஸ் 3 டைம்ஸ் e power 6x sin 3x அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர், அதாவது y dash நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் கிடைக்கும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம்.
ஸோ y dash டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா y டபுள் டேஷ் அப்படியும் நீங்க எழுதலாம். இல்லைன்னா d ஸ்கொயர்ட் y பை dx ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதலாம். ரெண்டும் ஒன்று தான். இதுல இருக்க இந்த 6 வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட், அது எதுவுமே பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கணும். இவங்கள மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது திருப்பியும் யூபியில் தான் இருக்கு. ஸோ e பவர் 6x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் 6x, 6x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 6. இந்த cos 3x அப்படியே எழுதிக்கலாம். போன தடவை அதே தான் நம்ம பண்ணோம். பிளஸ் e பவர் 6x அப்படியே எழுதிட்டு cos 3x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் 3x கிடைக்கும். 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 3. ஸோ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி இவங்களையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுல இருக்க இந்த -3 வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் இருக்கும். இதே மாதிரி யூவில டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். e பவர் 6x பண்ணும்போது e பவர் 6x மல்டிபிள் பை 6 சைன் 3x டேர்ம் அங்க அப்படியே இருந்திருக்கும். பிளஸ் இப்போ e பவர் 6x அப்படியே வச்சுட்டு சைன் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos 3x வரும். அப்புறம் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 3 கிடைக்கும். ஸோ இப்படிதான் பண்ணணும். இது ஒரு யூவி அப்ளை ஆயிருக்கு, இதுக்கு ஒரு யூவி அப்ளை ஆயிருக்கு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 6 உள்ள எடுத்துட்டு போலாம். 6 6 ஆர் 36 e பவர் 6x cos 3x. ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் இங்க இருக்கு. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் எடுத்துக்கோங்க. இந்த 6ம் இந்த 3ம் 6 சார் 18 e பவர் 6x sin 3x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க இந்த 3 உள்ள எடுத்துட்டு போலாம். 3 6 ஆர் மைனஸ் 18 ஒரு e பவர் 6xம் sin 3xம் இருக்கு. இந்த 3 மல்டிபிள் பண்ணும்போது 9 கிடைச்சிருக்கும். ஸோ பிளஸ் 9 e பவர் 6x cos 3x அப்படின்னு கிடைக்குது. எழுதிக்கோங்க. இப்போ லைக் டேர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து சைன் இருக்கு. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் காஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து காமன் டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல -3யும் இந்த 3யும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா மைனஸ்ன்னு கிடைச்சிருக்கும். இங்க 36 e பவர் 6x cos 3x இருக்கு. இங்க 9 e பவர் 6x cos 3x இருக்கு. அப்ப 36ஐயும் 9ஐயும் மைனஸ் பண்ணும்போது 27 வந்துரும். e பவர் 6xம் cos 3xம் காமனா எடுத்துக்கலாம். அதாவது காமனா எடுத்துட்டு நம்பரை மைனஸ் பண்ற மாதிரி அர்த்தம். இது -18ம் -18ம் இருக்கு. லைக் டேர்ம்ஸ் e பவர் 6x sin 3x இங்கேயும் அதே இருக்கு பாருங்க. இப்போ -18ம் -18ம் -36 e பவர் 6x sin 3x அப்படின்ற லைக் டேர்ம்ஸ்ல இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிக்கலாம். 27 96 ரெண்டுமே வந்து 9 டேபிள்ல வரும். வெளில எடுத்துக்கோங்க. ரெண்டு பேர்கிட்டயுமே e பவர் 6x இருக்கு, அதையும் வெளியில எடுத்துடலாம். பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு 3 மல்டிபிள் பண்ணும்போது 27 வரும் இல்லையா 9 கூட. அப்ப 9 3 சார் இங்க 3 போட்டுட்டு பேலன்ஸ் இங்க cos 3x இருக்கும். -9 கூட என்ன மல்டிபிள் பண்ண 36 வரும். 9 4 சார் e பவர் 6 வெளியே எடுத்தாச்சு. அப்ப இங்க sin 3x டேர்ம் மட்டும் இருந்திருக்கும். இதான் நம்மளோட டபுள் டெரிவேட்டிவோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் x ஓட செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் y ன்னு அஸ்யூம். ஸோ யூஸ்வலாவே tan இன்வர்ஸ் ஆஃப் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/1 + x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது y வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணோம்னா dy/dxன்னு எழுதிருவோம் நம்ம. இல்ல y டேஷ்னு கூட நீங்க எழுதலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் x பண்ணும்போது 1/1 + x ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதை எழுதிக்கலாம். இப்போ இதை திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x தான் கொடுக்க போறோம். ஏன்னா கொஸ்டின்ல செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கேட்டிருக்கிறதுனால டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப dy/dxன்றது என்ன ஆயிடும்? d²y/dx ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிரும். இந்த டேர்மை இப்படி இல்லாம 1 + x ஸ்கொயர் த ஹோல் பவர் -1 கூட நீங்க எழுதிக்கலாம். நீங்க இதை எப்படியே வச்சு u/v பண்றதை விட இது உங்களுக்கு டைம் கம்மியா தான் ஆகும். இப்படி எடுக்கும்போது இந்த கொஸ்டின் நமக்கு என்ன பேட்டர்ன்ல வந்துரும்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x பவர் n வந்துரும். அப்ப என்ன எழுதிடலாம்? n × x பவர் n - 1ன்ற பேட்டர்ன்ல எழுத முடியும் நம்மளால. ஸோ இங்க n-க்கு பதிலாக -1 இருக்கு. ஸோ n × x-க்கு பதிலாக அங்க இருக்கிற டேர்ம் n - 1. ஸோ இப்படி எழுதிருவோம் நம்ம. ஸோ இதுல இந்த பவர் இருக்கு இல்லையா, இந்த n தான் இப்படி டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு. அப்ப கீழே இருக்கிற x டேர்ம் நம்ம போய் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுல வந்து x வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றதுனால இங்க 1 அதை நம்ம எழுதுறதே இல்லை. ஆனா இங்க 1 + x ஸ்கொயர்னு இருக்கிறதுனால 1 டிஃபரன்ஷியேட் பண்ணி 0ன்னும் x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணி டெஃபினட்டா ஒரு 2xம் நீங்க எழுதிருக்கணும். இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இது -1 1 + x ஸ்கொயர்ட் -1ம் -1ம் -2 அப்படின்னு கிடைக்கும். இங்க ஒரு 2x இருக்கு. இது நெகட்டிவ் பவர்னால பாசிட்டிவ் பவர் ஆக்குறாங்க. டினாமினேட்டர் கொண்டு போய்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த -1ம் 2xம் மட்டும் தான் நியூமரேட்டர்ல இருக்கும். அவங்கள மல்டிபிள் பண்ணா -2x. டினாமினேட்டர்ல 1 + x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். -2 டினாமினேட்டருக்கு வரும்போது +2 ஆயிடுச்சு. தான் உங்களோட செகண்ட் டெரிவேட்டிவோட ஃபைனல் வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. log x டபுள் டெரிவேட்டிவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றோம். y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy/dx ஈக்குவல் டு முதல்ல இது பார்க்க log of some term log x மாதிரி இருக்கு. இது ஃபுல்லா x ன்னு யோசிங்க. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1/x வரும்.
அப்ப இங்க 1/xக்கு பதிலா இந்த log xே வந்துரும். சோ தான் log of log x டிஃபரன்ஷியேஷன். சோ இந்த log இப்ப டிஃபரன்ஷியேட் ஆயாச்சு. இப்ப இந்த log x டிஃபரன்ஷியேட் பண்ணனும்ல. அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1/x அப்படின்னு கிடைக்கும். சோ இப்படி எழுதிக்கணும். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட ஃபைனல் ஆன்சர். சோ இத நம்ம ஷார்ட்டா மேல 1 into 1 1 இங்க வந்து x into log x அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். சோ இது எழுதியாச்சு. இப்போ நம்மளோட क्वेश्चनல செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ண சொல்லிருந்தாங்களே. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ண போறோம். இந்த டேர்ம் வந்து இப்படியே டினாமினேட்டர்ல வச்சு எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். அப்படி இல்லனா இங்க பாருங்க இத அப்படியே நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா x into log x the whole power -1 அப்படின்னு இருந்திருக்கும். இப்படி வச்சு பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது d squared y by dx squared கிடைக்கும். இங்க x power -1 x power n பேட்டர்ன்ல இருக்கு. x power n டிஃபரன்ஷியேட் பண்ணா n into x power n -1 அப்படின்னு எழுதிருவாங்க. n -1 so -1 -1 so இந்த -1 டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த உள்ள இருக்கிற டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இல்லையா? இது வந்து u v ல டிஃபரன்ஷியேட் ஆகும். முதல்ல x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 log x அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் போட்டு x அப்படியே எழுதிட்டு log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x அப்படின்னு எழுதணும். சோ இது இப்படி வச்சு பண்ணீங்கன்னா u by v பேட்டர்ன்லயும் பண்ணலாம். u by v ஃபார்முலா இருக்குல கோஷன்ட் ரூல் u dash v minus u v dash by v squared அதுலயும் பண்ணலாம். அதை விட இது கொஞ்சம் டைம் கம்மியாகும். இதுல பவர் எதுவும் இல்லைன்னா 1 ன்னு போட்டுட்டு இப்படி மேல கொண்டு வந்து -1 ன்னு எழுதிட்டீங்கன்னா x power n பேட்டர்ன் n into x power n -1 பண்ணிட்டு இந்த பேஸ்ல இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்றது. சோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்க நியூமரேட்டர்ல -1 -2 வந்து -2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். So x into log x the whole power -2 இங்க பிராக்கெட்டுக்குள்ள 1 into log x வந்து log x தான். இந்த xம் இந்த xம் கேன்சல் ஆச்சுன்னா இங்க +1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க டினாமினேட்டர் கொண்டு போயிடலாம். ஏன்னா இங்க நெகட்டிவ்ல இருக்கிறதுனால டினாமினேட்டர் கொண்டு போகும்போது +2 ஆயிடும். ஸோ நியூமரேட்டர்ல மைனஸ் ஆஃப் log x +1 அப்படின்ற டேர்ம் மட்டும் நியூமரேட்டர்ல இருக்கும். டினாமினேட்டர்ல x டைம் log x the whole squared அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா நெகட்டிவ் பவரை பாசிட்டிவ் பவரா மாத்துறதுக்கு. இதுதான் நம்மளோட டபுள் டெரிவேட்டிவோட ஃபைனல் ஆன்சர். 10th கொஸ்டின்ல sin of log x டபுள் டெரிவேட்டிவ் பண்ண சொல்றாங்க. முதல்ல கொடுத்திருக்க கொஸ்டினை y ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். நம்ம இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ண போறோம். இப்படி பண்ணும்போது y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx ன்னு வந்துரும். இது முதல்ல பார்க்க sin x மாதிரி இருக்கு. sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x. ஸோ இது வந்து cos of log x அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா இங்க xக்கு பதிலா log x இருக்கு. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணி இங்க இருக்கிற டேர்ம் அப்படியே தான் எழுதணும். ஸோ cos of log x ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த log x டிஃபரன்ஷியேட் பண்ணோம். log x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1/x ன்னு கிடைக்குது. இங்க 1/x ன்னு எழுதிக்கோங்க. ஸோ வேல்யூ ஸோ நியூமரேட்டர்ல வந்து cos of log x அப்படின்ற டேர்மும் டினாமினேட்டர்ல xும் இருக்கு. ஸோ இது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ. ஸோ திருப்பியும் இதை நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x கொடுக்கணும். dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணா d squared y by dx squared நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்போ இது பார்க்க u by v பேட்டர்ன்ல இருக்கு. u by v டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். u by v ஓட டிஃபரன்ஷியேஷன் மேல u dash v minus u v dash by v squared இதுதான் u by v ஓட பேட்டர்ன். இப்படிதான் நம்ம இதை சால்வ் பண்ணோம். ஸோ இதுல uக்கு பதிலாக நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து cos of log x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் u dash இங்கே கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x ன்னு வரும். ஸோ மைனஸ் sin of log x. அதுக்கப்புறம் இந்த log x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 1/x வரும்ல, அது இங்க போடணும். இதான் நம்மளோட u dash. bக்கு பதிலாக கொஸ்டின்ல என்ன இருக்கு? x இருக்கு. அப்போ b டிஃபரன்ஷியேட் பண்ணா x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன தான் வரும்? 1 தான் வரும். ஸோ இதான் u dash b dash வேல்யூ. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். u dashையும் b யும் எழுதணும். இதான் u dash, இதான் b. u dash வந்து மைனஸ் sin of log x by x. b வந்து x ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் uவும் b dashம். இதான் u, இதான் b dash. b dash வந்து 1 தான். அதனால cos of log x மட்டும் எழுதுனா போதும். எழுதியாச்சு. டிவைடட் பை v ஸ்கொயர். v வந்து கொஸ்டின்ல x ன்னு இருந்துச்சு. அப்ப இங்க x ஸ்கொயர்னு போடணும். இங்க இருக்கிற இந்த xும் இங்க இருக்க xும் என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ நியூமரேட்டர்ல ரெண்டு பேர்கிட்டயுமே மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் இப்படி காமனா எடுத்துட்டு ஸோ நம்ம கிட்ட இருக்க டேர்ம்ஸ் sin of log x பிளஸ் cos of log x அப்படின்னு கிடைச்சிருக்கு. டினாமினேட்டர்ல ஒரு x ஸ்கொயர் இருக்கு. இதை ஓவராலா பை x ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இல்லை இங்க முன்னாடி இப்படி 1/x ஸ்கொயர் அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கலாம். இதான் உங்களோட y டபுள் டேஷோட ஆன்சர். ஸோ இப்படி எழுதி உங்களோட ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.